இந்த 110 வந்து தாவேக்கான வெற்றியா இல்ல தமிழக வெற்றி விஜய்க்கான வெற்றியான்னு பார்த்தோம்னா இல்ல. இந்த வாக்குகள் ரன்னிங் கவுண்ட் வந்து தாவேக்கா ஐ திங்க் 110 போயிட்டு இருக்கு. 5 வருஷம் ஆட்சி செய்து அவங்க ஓட்டன்னு அவங்களுக்கே தெரிஞ்சது. 2.0 2.00 அப்படின்றது அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு. இது தமிழ்நாடு ஸ்தம்பிக்கக்கூடிய தேர்தலா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா இதை எதிர்பார்த்த விஷயம். இன்னைக்கு திமுகவினரே உண்மையை மறைச்சு 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 மீடியாவை விலைக்கு வாங்கி இன்னைக்கு அவங்க தள்ளியே மண்ணெண்ணி போட்டாங்க. திமுகவோட கோட்டையான கொளத்தூர் தொகுதியிலேயே கேன் யூ பிலீவ் இட், திரு ஸ்டாலின் அவர்களை அசால்ட்டா 8000 வாக்குல திரு பாபு அவர்கள் தோக்கடிச்சிருக்காருன்னா பாருங்க. மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு எடுத்துக்க முடியும். அது வந்து பர்டிகுலரா அவங்க பாஜக அதிமுகவை வெறுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க திமுகவை வெறுக்கிறாங்க. இன்னைக்கு அவர் ஒரு முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சர் திரு தாவேக்கா திரு விஜய் அவர்கள். இது வந்து மறுக்க முடியாத கள நிலவரம் ஆயிடுச்சு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த பிரியஸ்ரீ மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம் மேம். வணக்கம் மேம். நீங்கள் வந்து களத்தில் போய் ஃபுல்லாக இறங்கி பாஜக வேட்பாளர்களுக்காக நிறைய பக்கம் பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப கள நிலவரத்தை என்னென்னு தெரியும், ஃபீல்டுலையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் இருந்தாலுமே 27 சீட்டில் பாஜக வந்து ஒரு சீட்டு தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மாதிரிலாம் வந்து சொல்லப்படுது. ஸோ எதனால் இந்த அளவுக்கு படுதோல்வி மேம்? இந்த வெற்றி வந்து ஒரு தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றின்றதை விட தமிழ் மக்களின் வெற்றின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு ஜனநாயகத்தின் வெற்றின்னு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு முக்கியமான ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தோன்னா, இந்த தேர்தல் ரிசல்ட்லேருந்து தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நம்ம யோசிக்கணும்னா, மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஜனநாயகத்தை நிலைநிறுத்தியிருக்காங்க. இந்த ஜனநாயகத்தில் இது பணநாயகம் இல்லை, ஜனநாயகம். நீங்க பணத்தை கொடுத்துட்டு என்ன வேணா நீங்க பண்ணிட்டு ஆட்சி அட்டூழியம் பண்ணிட்டு 5 வருஷமா நீங்க பணத்தை கொடுத்துட்டு கடைசி நிமிஷத்துல சரி செஞ்சுட்டு எங்க ஓட்டை வாங்கலாம்னா உங்களுக்கு பெப்ப அப்படின்றத மக்கள் இன்னைக்கு களத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு பிக் தேங்க்ஸ் மக்களுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இந்த வாக்குகள் இப்போ ரன்னிங் கவுண்ட் வந்து தாவேக்கா ஐ திங்க் 110 போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 110 வந்து தாவேக்கான வெற்றியா இல்ல தமிழக வெற்றி விஜய்க்கான வெற்றியான்னு பார்த்தோம்னா இல்ல. ஏன்னா இந்த 110 மக்கள் வந்து திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு மக்கள் வந்து திமுகவை நிராகரிக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த ஜனநாயகத்தில் மக்கள் வந்து இந்த வாரிசு அரசியல் போறோண்டா சாமி. நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க மேம், அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அந்த ஏன் அது அதிமுகவுக்கு போல பாஜகவுக்கு போல? அங்கதான் இங்க ஒரு பாயிண்ட் நிக்குது. ஏன்னா இதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இது மூணாவது விஷயம் என்ன நம்ம இங்க ஏன்னா இந்த வாட்டி நம்ம பார்த்தோம்னா தேர்தல் பிரச்சாரத்துல ஆளும் கட்சியான திமுகவினர் அவங்களே பாவம் ஓட உழைச்சாங்க. 5 வருஷம் ஆட்சி செய்து அவங்க ஓட்டன்னு அவங்களுக்கே தெரிஞ்சது. 2.0 2.00 அப்படின்றது அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு. அதனால உதய் சாரா இருக்கட்டும், ஸ்டாலின் சாரா இருக்கட்டும், தெருவுக்கு தெரு பிரச்சாரம் பண்ணாங்க. அது நம்மளே பார்த்தோம். அடுத்து எதிர்கட்சியினரான எடப்பாடியார் நமக்கு தெரியும். அவர் வந்து பல மாதங்கள் முன்பே சர வெடியா பிரச்சாரத்தில் இறங்கினார். அப்போ 2 கட்சிகள் வந்து பிரதான கட்சிகள், அரசியல் ஊறின கட்சிகள், அவங்க இந்த அளவு பிரச்சாரம் பண்ணும்போது ஏன் மக்கள் வந்து அவங்க பக்கம் செவி சாய்க்கலன்றது இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு பதில் என்னன்னா, மக்கள் இன்னைக்கு என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இது வந்து ஒரு யங் ஜெனரேஷன் வேவ். இந்த வாட்டி நம்ம பார்க்கறது ஒரு நல்ல விஷயம். இதுல ஒரு நல்ல பக்கம் என்னன்னா, ஒரு காயின் ஹஸ் 2 சைட்ஸ் அப்படின்ற மாதிரி இதோட நல்ல பக்கம் என்னன்னா, இன்னைக்கு மக்கள் இந்த தேர்தல்ல கிட்டத்தட்ட 17 லட்சம் வாக்காளர்கள் 18 வயசு தாண்டின முதல் தடவை வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் voters, we have about 17 lakhs have voted and it is a good thing. ஏன்னா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் இளைஞர்கள் நிஜமாவே அரசியல்ல புரிஞ்சு பண்ணாங்களோ புரியாம பண்ணாங்களோ அட்லீஸ்ட் அரசியல்ல ஈடுபாடு கொண்டு
they started involving in politics. அரசியல்னா என்ன, எலெக்ஷன்னா என்ன அப்படின்ற ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சம் இறங்கினாங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த மக்கள் எல்லாமே ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபேன் கிரேஸ். விஜய் வந்து ஒரு என்னதான் அவர் வந்து களத்தில் அதிமுக திமுக அளவு வேட்பாளர்கள் அளவு இறங்கி வேலை பார்த்தாரான்ற ஒரு கேள்வி வந்தாலும் இவங்களுக்கு ஒரு ஃபேன் கிரேஸ். அதனால் அவங்க வந்து அந்த வாக்குகள் அந்த பக்கம் சாஞ்சதை நம்ம பார்க்க முடியுது. என் ஃப்ரெண்ட்ஸே நீங்கள் சொன்ன மாதிரி நான் களத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபியூ மந்த்ஸாக வேலை பார்க்குறேன். நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க பேசினவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வீட்டில் உள்ளங்க பிள்ளைங்க அந்த ஒரு ஃபேன் கிரேஸ்னால அவங்க பெரியவங்களையும் ஒரு வாக்கு போட வச்சுட்டாங்க தாவேக்கான்றது தான் நிறைய பேரோட கருத்தாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஒரு அதாவது இன்னைக்கு தாவேக்கா ஒரு பெரும்பான்மை வாங்கி திரு விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு அடுத்த முதலமைச்சருக்கான பெரும்பான்மை வாங்கிட்டார். அது வந்து கன்ஃபார்ம்டு. ஆனால் இன்னைக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்றத மக்கள் யோசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் அந்த மாதிரி பழுத்த அரசியல்வாதிகள் அவங்க தான் இன்னைக்கு கைட் பண்ணி தாவேக்காவை கொண்டு போகணும். ஸோ அதிமுக மாதிரியோ திமுக மாதிரியோ அவங்களுக்கு ஒரு அந்த அளவு அரசியல்வாதிகள் கட்டமைப்பு இருக்கான்னா அது இன்னைக்கு ஒரு கேள்விக்குறி, அவங்களுக்கு வெற்றி வந்தாலும். ஸோ இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் இன்னைக்கு அது நம்ம காலையில் ரிசல்ட்டை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் அதிமுக வந்து 2வது இடத்துல இருந்துச்சு. பட் இப்போது நேரம் ஆக ஆக இப்போ அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. மற்ற கட்சியினர் கிட்டத்தட்ட சீமான் அவர்கள்லாம் கிட்டத்தட்ட 0. ஸோ இது வந்து இது தமிழ்நாடு ஸ்தம்பிக்கக்கூடிய தேர்தலா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக இதை எதிர்பார்த்த விஷயம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு திமுகவினரே உண்மையை மறைச்சு மீடியாவை விலைக்கு வாங்கி இன்னைக்கு அவங்க தள்ளியும் மல்லி போட்டாங்க. அதான் மீடியா வந்து எதுவும் அவங்கள எதிர்க்க பேசக்கூடாது, எதிர்க்க பேசினா உடனே லைசன்ஸை கேன்சல் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். புதிய தலைமுறை சேனலில் பல பேரை அரெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அட்டூழியங்கள். ஒரு கருத்து சுதந்திரத்தை இவங்க வந்து ஃபுல் கட்டுப்பாடில் வச்சுருந்தாங்க முடக்கி. ஸோ அதோட விளைவு யாருக்கு? இன்னைக்கு திமுகவினருக்கு தான். ஏன்னா இது வரைக்கும் கருத்து கணிப்பில் திமுக தான் முன்னிலை அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு இருந்தது. ஆனால் இன்னைக்கு மக்கள் வந்து காலையிலேருந்து அன்பிலீவபிள் எல்லாருமே ஒரு ஷாக்ல இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு மீடியாவை முடக்கின மீடியா மூலமா உங்க மாதிரி மீடியா மூலமா ஒரு உண்மையை மக்களோட உண்மை கள நிலவரத்தை மக்களிடம் போய் சேர்க்காதோட பின் விளைவு இன்னைக்கு திமுகவினரை இன்னைக்கு பெரும் அடி கொளத்தூர் தொகுதியிலேயே, அதாவது திமுகவோட கோட்டையான கொளத்தூர் தொகுதியிலேயே, கேன் யூ பிலீவ் இட், திரு ஸ்டாலின் அவர்களை இவ்வளோ பழம்பெரும் அரசியல்வாதி அப்பம் பாட்டன் எல்லாரும் அரசியல்வாதி பரம்பரையில வந்தவரை அசால்ட்டா 8000 வாக்குல திரு பாபு அவர்கள் தோக்கடிச்சிருக்காருன்னா பாருங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் வந்து இந்த வாரிசு அரசியல்ல வெறுக்கிறாங்க, ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. நாளைக்கு அந்த மாற்றம் திரு விஜய் அவர்கள் கொண்டு வருவாரா அப்படின்றத மக்கள் இன்னைக்கு எப்படி வந்துட்டாங்கன்னா, அந்த மாற்றம் திரு விஜய் அவர்கள் கொண்டு வருவாரான்னா அது அவங்களுக்கு தெரியாது. ஆனா இவங்க மாற்றம் கொண்டு வரல, அதனால ஏமாற்றம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதனால நாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே மேம், எதனால் மேம் பாஜக அந்தளவுக்கு படுதோல்வி? ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுல்ல, அந்த அளவுக்கு வந்து கள நிலவரம் சரியில்லையா, இல்லை பாஜகவினர் சரியாக ஒர்க் பண்ணலையா? அதாவது இன்னைக்கு பாஜகவோட தோல்வி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு மெயினாக இந்த யங்ஸ்டர்ஸோட வேவ் தான். இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கறது களத்தில் பார்த்தது இந்த வாட்டி எந்த தமிழ்நாட்டு வரலாறுல மேபி எம்ஜிஆர் காலத்தில் இருந்திருக்கலாம். 1967-70களுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இளைஞர்கள் நிஜமாவே அரசியல்ல ஈடுபாடோட
இறங்குறாங்கன்னா அது இந்த தேர்தலாக இருந்திருக்கும். அதனால மட்டுமே இன்னைக்கு பாஜக அதிமுகவுக்கு பின்னடைவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க, நாங்க யூத்து இன்னைக்கு யங் ஃபேஸை சூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக அவங்க திரு விஜய் அவர்களை சூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்னைக்கு இளைஞர்கள் வந்து கண்டிப்பா அவங்க வந்து நீங்க அதாவது ஒரு அரசியல் புரிதலை தாண்டி மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு எடுத்துக்க முடியும். அது வந்து பர்டிகுலரா அவங்க பாஜக அதிமுகவை வெறுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க திமுகவை வெறுக்கிறாங்க. அண்ட் விஜய் அவர்கள் வந்து ஸ்மார்ட்டா என்ன ஒரு பொர்ட்ரே பண்ணாரு, இந்த வாட்டி போட்டி வந்து திமுகக்கும் தாவேகாக்கும் மட்டும்தான், எங்க 2 பேருக்கு மட்டும்தான் போட்டின்னு அதையே அந்த ஒரு மந்திரத்தையே அவர் சொல்லிட்டு வந்ததுனால இன்னைக்கு மக்கள் திமுக வேண்டாமா தாவேகா அப்படின்ற அந்த ஒரு இருநிலை நிலவரத்துக்கு வந்துட்டாங்க. ஓகே மேம். பட் இருந்தாலுமே ஆரம்பத்துலேருந்தே வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க விஜய் எல்லாமே உள்ள ஜஸ்ட் ஃபேன்ஸ் தான், அவங்களாம் தொண்டர்களே கிடையாது, தற்குறின்னு சொல்லப்பட்டுச்சே மேம். அப்போ 110 ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அவங்களோட கூட்டம்லாம் தற்குறி கூட்டமா என்ன? அதாவது என்ன சொல்ற, அரசியல்ல வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஒருத்தரை சாடுறதும் ஒருத்தரை பேசுறதும் இது வந்து சகஜமான விஷயம். ஆனா இன்னைக்கு வெற்றின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க களத்துல. ஸோ இன்னைக்கு நம்ம என்னதான் பேசியிருந்தாலும் இன்னைக்கு அவர் ஒரு முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சர் திரு தாவேகா திரு விஜய் அவர்கள், இது வந்து மறுக்க முடியாத கள நிலவரம் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு இதுக்கு மேல பாஜகவினர் இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, இன்னைக்கு முதல்ல இளைஞர்களோட அணுகுமுறை தனியா நம்ம வந்து கவனிக்க வேண்டியது, தனியா இளைஞர்களை இன்னைக்கு அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா நம்ம எல்லாருமே அதிமுகவினராக இருக்கட்டும் திமுகவினராக இருக்கட்டும் எல்லாருமே அந்த கொட்டாய் போட்டு மைக் செட் வச்சு அப்போ பேசின காலத்திலேருந்து வந்த அந்த அரசியல்வாதிகள். திரு செங்கோட்டையன் அவர்கள் 78 வயசு, எல்லாரும் பார்த்தீங்கன்னா 70 வயசு மேலே ஓபிஎஸ் அவர்கள், எல்லாருமே ஸ்டாலின் அவர்கள். ஸோ அவங்க அந்த மைண்ட் செட்லேருந்து வந்தனால டக்குன்னு இந்த ஒரு நியூ ரியாலிட்டி, லைக் இன்னைக்கு திரு குருமூர்த்தி அவர்கள் கூட ரிப்பப்ளிக் டே அர்னாப் அவரோட சேனலில் சொல்லியிருந்தார், ரிப்பப்ளிக் சேனலில், இட்ஸ் அ பேரடைம் ஷிஃப்ட். இந்த தேர்தல்ன்றது ஒரு மாற்றம் மட்டும் இல்லை, ஒரு புரட்சிகரமான மாற்றம். ஏன்னா மக்கள் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான அரசியல்ல எதிர்பார்க்குறாங்க. ஸோ முன்னாடி கால அரசியல்னா என்ன, ஒரு அரசியல்வாதினா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு மைக் செட்டை பிடிச்சு இங்க ஒரு துண்டு போட்டு இப்படி வந்து பேசினாதான் அரசியல்வாதி இப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இன்னைக்கு மாறுபடுதுன்னு நான் பார்க்குறேன். இட் இஸ் அ நியூ ஏஜ் ஆஃப் பாலிடிக்ஸ், இட்ஸ் a ரைசிங் ஏஜ் ஆஃப் யங் பாலிடிக்ஸ். இதை வந்து நம்ம தத்தெடுத்தாதான், இந்த கான்செப்டை நம்ம தத்தெடுத்து டக்குன்னு நம்மளை வந்து அடாப்ட் பண்ணி இன்னோவேட் பண்ணினா மட்டும்தான் எந்த கட்சியும் இனிமே நிலைத்து நிற்க முடியும்னு தோணுது. ஏன்னா இது வந்து நம்ம கார்பரேட் வேர்ல்ட்லையும் பார்ப்போம். இப்போ கார்பரேட் வேர்ல்டு ஒரு ஷிஃப்ட் வருது, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது டெக்னாலஜி இல்லைன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன கம்பெனிஸ் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்கும். ஏன்னா அவங்க சின்னதாக இருப்பாங்க, டக்குன்னு அந்த மாற்றத்தை ஏற்றி அவங்களே மாற்றிப்பாங்க, அடாப்ட் பண்ணிப்பாங்க. இதே பெரிய பழம்பெரும் கம்பெனிஸ் மைக்ரோசாஃப்ட்டு இந்த மாதிரி இன்டெல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த புது விஷயத்தை ஏற்றுக்கிறதுக்கே அவங்க பல வருஷம் ஆகும். அவங்க ஏற்று வரத்துக்குள்ள அது எங்கேயோ போயிடும், இவங்க பின்தள்ளி போயிடுவாங்க. ஸோ அதே தான் ஆயிருக்கு இந்த பழம்பெரும் கட்சிகளுக்கு. அவங்களுக்கு என்னதான் அரசியல் அனுபவம் இருந்தாலும் அது வந்து கொட்டாய் பாலிடிக்ஸ். இன்னைக்கு வந்து வருது வந்து ரியல் பாலிடிக்ஸ். நம்ம என்னதான் அதான் மக்கள் இன்னைக்கு யோசிக்க வேண்டியது, நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், என்னதான் 24 hours பிஃபோர் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது, கேம்பெயின் ஸ்டாப் பண்ணணும், தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்தணும்னு. ஆனா இது வந்து அந்த காலத்துல செல்லும், இந்த ரூல்ஸ் அந்த காலத்துல செல்லும். ஏன்னா அன்னைக்கே கொட்டாய் போட்டு நீ மைக் செட்டை போட்டு பேசினாதான் நீங்க அரசியல்வாதி, அரசியல் கூட்டம், அங்க அரசியல் பேசப்படும். அதை தாண்டி எங்க டீ கடையில் மட்டும்தான் பேசப்படும். ஆனா இன்னைக்கு நீங்க என்னதான் 24 மணி நேரம் முன்னாடி பிரச்சாரத்தை நிறுத்தினாலும் ரீல்ஸ் போயிட்டே தானே இருக்கு, ரீல்ஸும் ஆன்லைன்ல போயிட்டே தானே இருக்கு, ரீல்ஸு, கமெண்ட்ஸு, லைக்கு, டிஸ்லைக்கு எல்லாரும். ஸோ இன்னைக்கு ரியலா பிரச்சாரம் நின்றுச்சா,
தேர்தல் வரைக்கும் கேட்டா இல்ல, தேர்தல் நடக்கிற அன்னைக்கு வாக்கு போடுற தேதி கூட இன்னைக்கு பிரச்சாரம் போயிட்டே தான் இருந்துச்சு களத்துல. எது மூலமா? ஆன்லைன் மூலமா. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும், இன்னோவேட் பண்ணிக்கணும். ஓகே மேம், இந்த பக்கம் வந்து பாஜக தோல்வி அடைஞ்சாலுமே வெஸ்ட் பெங்காலில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்களே. முக்கியமாக பார்த்த காரணம்னா நம்ம அமித்ஷா அவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அங்கேயே இருந்து அங்கேயே எல்லாமே பார்த்து, ஏன் அதை தமிழ்நாட்டில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணலை அந்த அளவுக்கு? அப்போ வெஸ்ட் பெங்கால் வேணும், தமிழ்நாடு தேவையில்லைன்ற மாதிரியா என்ன? கண்டிப்பாக இன்னைக்கு வந்து அது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் இட்ஸ் அ ஸ்வீப்பிங் விக்ட்ரி, 194 சீட்ஸ். ஸோ வரலாறு காணாத ஒரு விக்ட்ரி. வெஸ்ட் பெங்கால், பாண்டிச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் எல்லா இடத்துலையும் ஸ்வீப்பிங் விக்ட்ரி. ஆனால் தமிழ்நாட்டில் ஸ்வீப்பிங் லாஸ், மிகப்பெரிய தோல்வி. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு அதான் பாஜக வந்து மம்தா பானர்ஜி அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக தோக்கடிச்சு வந்திருக்காங்க. இன்னைக்கு புதுசாக பண்ணலை, இது பல தேர்தல்களாக அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஷேர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. காங்கிரஸை வெளியே தள்ளியிருக்காங்க. அவங்க உள்ளே நுழையும் போது பாஜக வந்து 0ல் இருந்துச்சு, காங்கிரஸ் வந்து 35% இருந்துச்சு. இன்னைக்கு காங்கிரஸ் காணும், இன்னைக்கு மம்தா பானர்ஜி அவங்க கிட்டத்தட்ட க்ளோஸ், அடுத்த எலெக்ஷனில் ஃபுல் க்ளோஸ். ஸோ அவங்களுக்கு அது கண்டிப்பாக அவங்களால இந்த வாட்டி ஜெயிக்க முடியுன்ற டெஃபினட் விக்ட்ரி. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக வந்து இன்னுமே தான் கால் ஊனணும், இன்னுமே தான் ஃபார்மிங் ஸ்டேஜில் இருக்கு. ஸோ ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் 1967 பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் மட்டும்தான், திமுக அதிமுக திமுக அதிமுக திமுக அதிமுக இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ வேற கட்சிகளுக்கு ஒரு இடம் கொடுக்காம அந்த ஒரு ஐஸ் பிரேக்கிங் பாயிண்ட். ஆக்சுவலி ஐ ஃபீல் திஸ் இஸ் அ விக்ட்ரி ஃபார் பாஜக ஆல்சோ. இந்த தேர்தல் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 1967 திமுக அதிமுக மட்டுமே வந்திருந்த இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட 50-60 வருஷம் கழிஞ்சு இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவங்க 2 பேர் தவிர வேற கட்சிகளுக்கும் இடம் இருக்கு அப்படின்ற உண்மை மக்கள் இன்னைக்கு களத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் ஆல்சோ மீன்ஸ் தட் இன்னைக்கு பாஜகவுக்கும் இது ஒரு வாய்ப்பு உண்டு. அடுத்த எலெக்ஷன்ல பாஜகவும் இன்னைக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்றது இந்த எலெக்ஷன் ப்ரூவ் பண்ணியிருக்கு, விச் இஸ் கிரேட். ஓகே மேம், பட் இருந்தாலுமே அந்த வெஸ்ட் பெங்காலில் கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ஸ் தமிழ்நாட்டில் கொடுக்காததுக்கு லாங்குவேஜ் ஒரு பேரியராக பார்க்குறீங்களா என்ன? அதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக சக்தி வாய்ந்த பாஜக தலைவர்கள் பல பேர் இருக்காங்க. ஸோ அவங்க டெல்லியிலேருந்து திரு அமித்ஷாஜி மோடிஜி வந்து பேசினாலும் அதை தாண்டி இவங்களும் இங்கே நிறைய பிரச்சாரங்கள் பண்ணாங்க. ஸோ லாங்குவேஜ் ஒரு பேரியர்ன்றதை தாண்டி இன்னைக்கு பாஜக வந்து பல ப்ரையாரிட்டிஸ் வரும்போது கண்டிப்பாக வெஸ்ட் பெங்கால் வாஸ் அ ஈஸி வின். இந்த வாட்டி அவங்க வந்து வெஸ்ட் பெங்காலில் ஃபோக்கஸ் பண்ணால் வெஸ்ட் பெங்கால் ஒரு டெஃபினட் வின். ஸோ ஏன்னா பாஜக இன்னைக்கு வந்து ஒரு தேர்தலுக்காக இன்னைக்கு களத்தில் நிற்கல. தே ஆர் கோயிங் டு பி ஃபார் எவர் இன் இந்தியா. இன்னைக்கு இந்தியாவில் அவங்க வந்து நிலை நிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. கண்டிப்பாக இந்தியா முழுக்க இன்னும் சில தேர்தல்களில் இந்தியா முழுக்க ஆளக்கூடிய ஒரு கட்சி பாஜக மட்டும்தான். அதை நம்ம நல்லா பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஒரு தேர்தல்ன்றது வந்து ஒரு மைல்ஸ்டோனே தவிர இந்த தேர்தலோடு எதுவும் முடிய போவதில்லை. ஸோ இந்த தேர்தலில் அவங்களுக்கு கண்டிப்பாக மேற்கு வங்கத்தில் இட் வாஸ் அ ஈஸி விக்ட்ரி. ஸோ அங்கே ஃபோக்கஸ் பண்ணி அதை கேப்சர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வில் பி தமிழ்நாடு. ஓகே மேம், இப்போ விஜய் அவர்கள் இங்கே வெற்றி பெற்றுட்டாரு சரிங்களா, அதை வந்து இப்போது திமுகவினர் வந்து அவரை ஆட்சி செய்ய விடுவாங்களா என்ன? ஏன்னா திமுக எதிர்க்கட்சியை நல்லா செயல்படுவாங்க, அதெல்லாம் கேட்டேன். இன்னைக்கு வந்து இந்த வெற்றி வந்து மக்களின் வெற்றி. ஸோ திரு விஜய் அவர்களின் வெற்றியான்றதை விட மக்களின் வெற்றி. மக்கள் வந்து இன்னைக்கு எனக்கு இந்த ஆட்சி வேண்டாம், எந்த ஆட்சி வேணுன்றதை விட எந்த ஆட்சி எனக்கு வேண்டாம் அப்படின்றத இந்த தேர்தலில் நிலைநிறுத்திருக்காங்க. ஸோ அது திமுகவினருக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க சொன்ன பொய்கள், அவங்க 5 வருஷம் பண்ண அட்டூழியங்களுக்கு மக்களே முடிவு கட்டிடுவாங்க. இது தாவேக்காவினர் முடிவு கட்டணும்னு அவசியமே இல்லை. அவங்களுக்கு இது ஒரு போராட்டமாகவே இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா கொளத்தூர் தொகுதியில் பார்த்தோம், பல தொகுதிகளில் மந்திரிகளே படுதோல்வி. ஸோ இன்னைக்கு மக்களே அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டிட்டாங்க. இதை நம்ம கண்டிப்பாக அடுத்த 5 வருஷத்தில் பார்க்க போகிறோம். ஓகே மேம், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க மேம். உங்கள் பொன்னான இளைய பாலம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி.